வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதியை எளிதாக்கிய பிரித்தானியா, திட்டத்தால் பயனடையுமாறு கோரும் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக். பிரபாகரனின் பதுங்கு குழியில் ஒன்றுமில்லை, ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்த ஏமாற்றம். பாகிஸ்தானில் மோசடி வலையமைப்பில் இலங்கையர்கள், கைதான 20 எதிராக நடவடிக்கை. கெஹலியவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல், அவகாசம் கோரிய சட்டமா அதிபர் திணைக்களம். தலைவர்கள் 75 வயதுடன் ஓய்வு பெற RSS தலைவர் கோரிக்கை, நரேந்திர மோடியை இலக்கு வைத்த கருத்தா என எழும் விவாதம். யுத்த நிறுத்தத்தை எட்ட முடியும் என பெஞ்சமின் நெதன்யாகு நம்பிக்கை, இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்களில் மேலும் 82 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டம் மேம்படுத்தப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளின் இறக்குமதிகளை எளிதாக்குவதற்கான மறுசீரமைப்புகளின் தொகுப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்துக்கான மேம்படுத்தல்கள் பிரித்தானியாவுடன் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதுடன் உயர்ந்த விலைகளை குறைக்க உதவுவதாகவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கூறியுள்ளார். பிரித்தானியாவின் பரந்த வளர்ச்சிக்கான வர்த்தக சலுகையின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நட்பு நாடுகளில் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கூறியுள்ளார். அதேவேளை பிரித்தானிய வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் உயர்தர மலிவு விலையில் பொருட்களை அணுக உதவுகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிவிப்பானது கடந்த மாதம் வெளியிடப்பட்ட பிரித்தானியாவின் வர்த்தக மூலோபாயத்தை அடிப்படையாக கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நடவடிக்கைகளில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதிலும் இருந்து கூறுகளை பயன்படுத்தும் போது கூட இலங்கை, நைஜீரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து புதிய நடவடிக்கையின் கீழ் இலங்கையிலிருந்து அதிகமான பொருட்கள் பிரித்தானியாவுக்குள் கட்டணம் இல்லாமல் கொண்டு செல்ல முடியும் என்பதுடன் இந்த மாற்றமானது இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கு சாதகமான ஒன்றாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் வணிகங்கள் மற்றும் சர்வதேச நட்பு நாடுகள் முக்கிய இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்களுடன் ஈடுபடுவதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. இதில் இலங்கை அரசாங்கம் மற்றும் கூட்டு ஆடை சங்க மன்றம் ஆகியவை அடங்கும். இலங்கைக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க நேர்மறையான மாற்றம் என்னவென்றால் ஆடைத்துறைக்கான தோற்ற விதிகள் குறிப்பாக தாராளமயமாக்கப்படும். இந்த மாற்றங்கள் DCTS நாடுகள் தற்போது பரந்தளவிலான நாடுகளில் இருந்து தங்கள் பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும். மேலும் இலங்கை போன்ற நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஆடைகள் மீதான 0% வரிகளை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கும். இந்த மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஸ்ரீலங்காவின் ஆடைத்துறைக்கும் பிரித்தானியாவின் நுகர்வோருக்கும் கிடைத்த வெற்றியாகும் என ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் கூறியுள்ளார். இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக பிரித்தானியா காணப்படுவதுடன் அந்த வர்த்தகத்தில் 60% அதிகமானவை ஆடை ஏற்றுமதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆடைகளுக்கு மட்டுமல்லாமல் பரந்த அளவிலான பொருட்களையும் ஏற்றுமதி செய்யும் வகையில் வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தை பயன்படுத்துவதை ஸ்ரீலங்கா மேம்படுத்த வேண்டுமென தாம் விரும்புவதாகவும் ஆண்ட்ரூ பெட்ரிக் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் பிரபாகரன் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் பதுங்கு குழியில் தங்கம் மற்றும் ஆயுதங்களை தேடிய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இந்த பதுங்கு குழியை அகலும் பணிகள் நிறுத்தப்பட்டு அந்த பதுங்கு குழியும் மூடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவானின் மேற்பார்வையில் பதுங்கு குழியில் நேற்றைய தினமும் தேடுதல் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் பதுங்கு குழியிலிருந்து எவ்வித பொருட்களும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அந்த பதுங்கு குழி மூடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அகழ்வை மேற்கொள்வதற்கு அனுமதி பெறப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு காவல்துறையினர், கிளிநொச்சி குண்டு செயலளிக்கும் பிரிவினர், விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து பதுங்கு குழியினுள் தேடுதலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மோசடி அழைப்பு மையத்தில் பணியாற்றிய 2 இலங்கையர்கள் உள்ளடங்கலாக 149 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினரின் விசேட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஃபைசலாபாத் நகரில் செயற்பட்டு வரும் மோசடி வலையமைப்பு குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் தேசிய இணையவழி குற்ற புலனாய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மையமானது முதலீடுகள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி ஏராளமான பணத்தை வைப்பிடச் செய்ததாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இந்த மோசடியுடன் இலங்கையர்கள் இருவரும் இணைந்து செயற்பட்ட நிலையில் விசேட சுற்றி வளைப்பில் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக பாகிஸ்தானின் தேசிய இணையவழி குற்ற புலனாய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் தமது முதலீட்டில் ஒரு சிறிய வருமானத்தை பெற்றதாகவும் பின்னர் பெரிய தொகைகளை வைப்பிட வற்புறுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினரின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற மனித ஈமோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்தமை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மற்றும் ஏனைய பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை கொழும்பு நிரந்தர உயர்நீதிமன்ற விசாரணை அமர்வு ஒத்திவைத்துள்ளது. வழக்கு தொடுநர் சார்பாக முன்னிலையான பிரதி சட்டமா அதிபர் நாயகம் லக்ஷ்மினி கிரிகாகமவின் கோரிக்கையை தொடர்ந்து 3 நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான இணைப்புகள் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என லக்ஷ்மினி கிரிகம நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இணைப்புகளை நிறைவு செய்து வழங்க சுமார் 21 நாட்கள் எடுக்கும் என அரசு அச்சகம் குறிப்பிட்டுள்ளதாக அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த கால அவகாசத்தின் பின்னர் வழக்கை விசாரிக்குமாறு பிரதி சட்டமா அதிபர் நாயகம் மன்றில் கோரிக்கை விடுத்துள்ளதாக நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ஊடகத்துறையை மேம்படுத்தும் புதிய ஊடக கொள்கை தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கான தேசிய ஊடக நிறுவனம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுகாதாரத்துறை முன்னேற்றம் மற்றும் ஊடகத்துறையின் மேம்பாடு தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் ஆகியோரின் பங்கேற்புடன் முக்கிய கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. நாட்டில் நிலவும் மருந்து பற்றாக்குறை, அரச மருத்துவமனைகளில் ஏற்படும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கு முன்னெடுக்கப்படும் தீர்வுகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை வழங்குவதற்கான திட்டம் அமெரிக்க நன்கொடையாளர்களின் மூலமாக முன்னெடுக்கப்படும் என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் உறுதியளித்தார். மேலும் இலங்கையின் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறைகளின் எதிர்கால வளர்ச்சிக்காக நிதி, தொழில்நுட்பம், அறிவு மற்றும் பௌதீக ஆதரவை வழங்க அமெரிக்கா தொடர்ந்தும் தயாராக உள்ளது என அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் இரு தரப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களின் சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள தேவரிக்குளத்தை சுத்திகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் 24ஆம் வட்டாரத்தின் மடம் வீதியில் உள்ள தேவரிக்குளம் கடந்த சில மாதங்களாக சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக மாறி வருவதாக பொதுமக்களால் விசனம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விடயம் மாநகர சபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து தற்போது அந்த குளத்தை சுத்திகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் கீழ் குளத்திலிருந்து பெருமளவான பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழி கழிவுகள், கோம்பைகள் மற்றும் தாவர கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலைவர்கள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என இந்தியாவின் RSS அமைப்பின் மூத்த தலைவர் மொரோ பந்த்பிங்க்லி பரபரப்பு கருத்தை வெளியிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 74வது வயதை தொட்டுள்ள நிலையில் அவரை இலக்கு வைத்து RSS அமைப்பின் மூத்த தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டாரா என்ற விவாதங்கள் உருவாகியுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயதை தொட்டவர்கள் ஒதுங்கி நின்று ஏனையவர்களை உள்ளே வரவிட வேண்டும் என கூறியுள்ளார். மோகன் பகவத்தின் இந்த பேச்சு விவாதங்களுக்கு களம் அமைத்துள்ளதுடன் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் ஓய்வு குறித்து கேள்வி கேட்க தூண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு நரேந்திர மோடி சென்றபோது அவரது ஓய்வு குறித்த விவாதங்கள் எழுந்தன. இந்த நிலையில் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் ஜஸ்வந்த் சிங் போன்ற தலைவர்களை 75 வயது நிரம்பிய பின்னர் ஓய்வு பெற பிரதமர் மோடி கட்டாயப்படுத்தினார் என சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சய் ராவத் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அதே விதியை அவர் தனக்கும் பயன்படுத்துகின்றாரா என பார்ப்போம் என சஞ்சய் ராவத் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் இன்னும் சில நாட்களில் எட்டப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே காசா மீதான வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரமாக முன்னெடுத்து வரும் நிலையில் இறுதியாக 80க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர்.
இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காசாவில் 60 நாள் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ள பணைய கைதிகளில் ஒரு தொகுதியினரை விடுவிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர குறுகிய கால யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்த முடியும் என பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஹமாஸ் இயக்கம் ஆயுதத்தை கீழே வைத்தால் போர் முடிவுக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காசா மீது நேற்றும் இஸ்ரேலிய படையினர் கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல்களில் மனிதாபிமான உதவிகளுக்காக காத்திருந்த 9 பேர் உட்பட 82 பேர் பலியாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதல்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை 87,762 உயர்வடைந்துள்ளதுடன் 1,37,656 பேர் காயமடைந்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதியை எளிதாக்கிய பிரித்தானியா, திட்டத்தால் பயனடையுமாறு கோரும் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக். பிரபாகரனின் பதுங்கு குழியில் ஒன்றுமில்லை, ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்த ஏமாற்றம். பாகிஸ்தானில் மோசடி வலையமைப்பில் இலங்கையர்கள், கைதான 2 எதிராக நடவடிக்கை. கெஹலியவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல், அவகாசம் கோரிய சட்டமா அதிபர் திணைக்களம். தலைவர்கள் 75 வயதுடன் ஓய்வு பெற RSS தலைவர் கோரிக்கை, நரேந்திர மோடியை இலக்கு வைத்த கருத்தா என எழும் விவாதம். யுத்த நிறுத்தத்தை எட்ட முடியும் என பெஞ்சமின் நெதன்யாகு நம்பிக்கை, இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்களில் மேலும் 82 பேர் பலி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com மற்றும் அதன் இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.